அழைக்கின்றார். கந்தையில் பிறந்தவர் அழைக்கின்றார். வாரவர் வரவில் மகிழ்ந்திடுவோம், பலியினில் நாமும் கலந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். மகன் ஒளியின் வழியாய் அழைக்கின்றார். தூரத்தில் தூங்கிடும் இடையரையும் தூதரின் ஒளியில் அழைக்கின்றார். அழைத்திடும் அவர் குரல் கேட்டிடுவோம், அழைப்பினை மனதில் ஏற்றிடுவோம். மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். மடியில் தந்தை மகன் அன்பின் வேதம் படிக்கின்றார். வழியினில் வாழ்ந்திடுவோம், இடையினில் நாடுகள் சேர்த்திடுவோம். மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுதினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தையின் மைந்தர் அழைக்கின்றார், தந்தையில் பிறந்தவர் அழைக்கின்றார். ஆதவர் வரவில் மகிழ்ந்திடுவோம், பலியினில் நாமும் கலந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். ஆண்டவர் என்னிடம் உரைத்தார், நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவராகிய மெசியா உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இறை இயேசுவின் நாமத்தில் ஒரே பங்கு சமூகமாக இணைந்துள்ள இறை உறவுகளே, இறைமகன் இயேசு குழந்தையாக மண்ணில் அவதரித்த இந்நன்னாளில் பாலன் இயேசுவின் ஆசீரையும் அருளையும் பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியுடன் வருகை தந்திருக்கும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் பலி நிறைவேற்றும் ஆயத்தந்தை, அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்
மற்றும் துறவியர்கள் இறை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இருள் சூழ்ந்த உலகில் ஒளியாகவும் நம்பிக்கையற்ற இதயங்களில் நம்பிக்கையாகவும் பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன்னகப் பிறப்பின் யூபிலி ஆண்டிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆண்டு நமது கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் ஒருவித எம் உறவுகளின் பாரமான உணர்வுகளோடு தொடங்குகின்றன. அண்மையில் எமது நாட்டை தாக்கிய டித்வா புயல் மற்றும் அதைத் தொடர்ந்து பெருவெள்ளம் எமது மக்களை இடம்பெயரச் செய்து வாழ்வாதாரத்தை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் உயிரிழப்புகள் என்று பெரும் சோகத்தையும் தந்துள்ளது. இந்த கிறிஸ்து பிறப்பு ஜூபிலி பெருவிழா திருப்பலியில் தமது உடைமைகளை இழந்து உறவுகளை பிரிந்து கண்ணீரோடு இருக்கும் நம் சகோதர சகோதரிகள் விரைவில் மீண்டு வரவும் அவர்களுக்கு உதவும் கரங்கள் பெருகவும் கிறிஸ்துவின் பிறப்பு தரும் அன்பு அமைதி ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிகழ இறைவரம் கேட்டு மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாளின் இறைவார்த்தையின் வழியாக அன்று பெத்லகேம் என்ற நகரத்தில் மாட்டுத் தொழுவத்தில் ஏழ்மையிலும் குளிரிலும் பிறந்த இயேசு இன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் மக்களோடு கைகோர்த்து நிற்கின்றார் என்பதை எடுத்து எம்புகின்றது. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்ற வானதூதரின் வாக்குறுதி புயலில் கலங்கி நிற்கும் மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் இந்த யூபிலி ஆண்டிலே இயேசுவின் பிறப்பு ஒரு புதிய விடியலின் அடையாளமாகவும் விளங்குகின்றது. எனவே வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற அந்த இயேசு பாலன் தரும் நம்பிக்கையை எமது வாழ்வாக்கிட இறைவரம் கேட்டு தூய அன்பு கல்வாரி பெருவிழா திருப்பலியில் இணைந்திடுவோம். நான் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், இம்மானுவேல் உங்களோடே நான் இருக்கின்றேன் என்றது உறுதிமொழியை மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் புதுப்பித்து ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியிலே நன்றி உணர்வோடு நாங்கள் பங்கு பெற்ற தடையாக இருக்கின்ற பாவ நிலைகளை ஒரு கணம் எங்களுடைய கரங்களை கூப்பி கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி பிராக்குகளை அகற்றி கொண்டு ஆண்டவருடைய இந்த பிறப்பு விழாவிலே ஆண்டவருடைய பிறப்பு எங்களுடைய இருதயத்திலே பிறக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஆர்வத்தோடு எங்களுடைய பாவ நிலைகளுக்காக இறைவனை பார்த்து ஒரு கணம் இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது வீணாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகில் பாவம் போக்குபவரே, எம்மன்றாடை ஏற்றருளி. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையின் ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர்விக்க செய்தீர். அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மாட்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள்.
மிதியான் நாட்டுக்குச் செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியா. இன்று நமக்காக பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்துச் சொல்லுங்கள். உறவினத்தாரை அவரது மாட்சியை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவா. இன்று நமக்காக வானங்களே
செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த போது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பேரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பேரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில்
இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதினூதில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளே, இறை மக்களே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருநாளான இந்த புனித நள்ளிரவில் மகிழ்வோடும் அமைதியோடும் கனத்த இதயங்களோடும் அதே நேரத்தில் தளராத நம்பிக்கையோடும் நாம் இங்கு ஒரே குடும்பமாக கூடி வந்துள்ளோம். இலங்கையில் பல பகுதிகள் சமீபத்தில் சந்தித்த பேரழிவு வெள்ளம் நம் கண்களிலும் இதயங்களிலும் இன்னும் வலியாய் நிற்கின்றது. சிந்தித்து செயலாற்றுவதற்கு கூட நேரம் கிடைக்காமல் வீடுகளை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றவர்கள், அவர்களோடு நாம் ஒன்றாய் நிற்கின்றோம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் நமக்கு கிறிஸ்மஸின் உண்மையான செய்தியை அறிவிக்கின்றன. இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். எசாயா 9:1. முதல் வாசகம் நமக்கு ஒரு ஆழமான ஆறுதலை அளிக்கின்றது. வெள்ளம் சூழ்ந்த கிராமம், இருளில் மூழ்கிய வீடுகள், எதிர்காலம் தெரியாத பயம், இவையெல்லாம் இன்று நம் நாட்டின் உண்மை நிலைகள். அந்த இருளுக்குள் தான் கடவுள் கூறுகிறார், ஒரு பெரிய ஒளி உதித்துள்ளது என்று. அந்த ஒளி நீரை தடுத்து நிறுத்தும் அணை அல்ல, உடனடியாக எல்லா துன்பங்களையும் அகற்றும் மந்திரமும் அல்ல. அந்த ஒளி ஒரு குழந்தை இயேசு கிறிஸ்து. துன்பத்தின் நடுவிலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கான உறுதியே அந்த ஒளி. இரண்டாவதாக கடவுளுடைய அருள் வெளிப்பட்டுள்ளது. தீத்து 2:11 எங்களுக்கு இதை சொல்லுகின்றது. இந்த இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டதாக எமக்கு அறிவிக்கின்றார். அந்த அருள் போரினால் ஏற்படும் மனித அழிவிலும் இயற்கையினால் ஏற்படும் அழிவினாலும் எல்லாவற்றையும் இழந்தவர்களோடு உடன் நிற்கும் ஒரு அருள்.
பங்கிட நமக்கு கற்றுத்தரும் ஒரு அருள். பிறரது துன்பத்தை நமது துன்பமாக உணரச் செய்யும் ஒரு அருள். இன்றைய இலங்கை சூழ்நிலையில் அருள், அன்பு, பகிர்வு என்பது செயலாக மாற வேண்டும். அது செயலாக மாறியுள்ளது, மாறி வருகின்றது. ஒரு உணவுப் பொதி, ஒரு ஆடை, ஒரு பாதுகாப்பான தங்குமிடம், ஒரு ஆறுதல் வார்த்தை, இவையே இன்று வாழும் எமக்கு கிறிஸ்து பிறப்பு விழா அருளும் அருளாகும். மூன்றாவதாக, இன்று உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நற்செய்தியில் தேவதூதர்கள் இந்த மகத்தான செய்தியை முதலில் யாருக்கு அவர்கள் அறிவித்தார்கள்? வீடு இல்லாத மேய்ப்பர்களுக்கு, திறந்த வானத்தின் கீழ் வாழ்ந்தவர்களுக்கு இந்த அறிவித்தல் கொடுக்கப்படுகின்றது. வெள்ளத்தில் வீடுகளை, சொத்துக்களை, உறவுகளை இழந்தவர்களோடு அந்த மேய்ப்பர்களின் அனுபவம் இன்று ஒன்றாய் நிற்கின்றது. அந்த அருள் நம்பிக்கையையும் ஒளியையும் தருகின்ற அருளாக இன்று எங்களுக்கு பிறந்துள்ளது. இயேசு பாதுகாப்பான அரண்மனையில் பிறக்கவில்லை. எல்லா வசதிகளும் உள்ள இடத்திலும் பிறக்கவில்லை. அவர் பிறந்த இடம் ஒரு மாட்டுத் தொழுவம். ஏனெனில் வீடு இல்லாதவர்களின் வலியையும், இழப்பின் வலியையும், இடம்பெயர்வின் வலியையும் அவர் அறிந்திருக்க விரும்பினார். அதனாலே தான் அவர் இந்த ஏழ்மையான ஒரு மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார். இன்றைய பகுதிகளில் நடைபெற்ற போரினாலும், உலகில் நடைபெறும் போர் வன்முறைகளினாலும், இன்றைய அழிவுகளினாலும், வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும், தனிநபருக்கும் இயேசு சொல்லும் செய்தி இதுதான்: நான் உன் துன்பத்தை அறிகிறேன், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதாகும். நான்காவதாக, மண்ணுலகில் மனிதருக்கு அமைதி உறுத்தாகட்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். காயப்பட்ட நம்முடைய நாட்டிற்கான அழைப்பும் இதுவேயாகும். தேவதூதர்கள் பாடிய அமைதி என்பது எல்லாம் சரியாகிவிட்டது என்ற அமைதி அல்ல அன்பானவர்களே. அது ஒன்றிணைக்கும் அமைதி, சவால்கள் நிறைந்த வாழ்வுக்கு ஒரு அழைப்பு, பிரிவினைகளை தாண்டும் அமைதி, வசைமொழிகளை தாங்கிக் கொள்ளும் அமைதி, மதம், இனம், மொழி வேறுபாடுகளை கடந்து உதவி செய்யும் ஒரு அமைதி. போர் சூழமைவு, பிரிவினை மனப்பான்மை, சுயநலம், கடவுள் பயமற்ற வாழ்வு, சிறப்பாக இந்த வெள்ளம் நமக்கு கற்றுத்தந்த பாடமும் இதுவேயாகும். நாம் அனைவரும் ஒரே படகில்தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்வு நம்மை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கே இன்று எம் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தும் பாராமல் போகாமல் இருக்க, இது என் பிரச்சனை அல்ல என்று விலகிச் செல்லாமல் இருக்க, கருணையின் கரங்களாக நாம் ஒவ்வொருவரும் எம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டவருடைய அழைப்பு எங்களை இன்று வந்தடைகின்றது. அன்பானவர்களே, இன்று பிறக்கும் குழந்தை இயேசு நம் நாட்டின் கண்ணீரில், நம் மக்களின் வேதனையில், நம் ஒற்றுமையில், நமது விசுவாச வாழ்வில் பிறக்க விரும்புகின்றார். இந்த தருணத்தில் நாம் நம்பிக்கை இழந்த இடங்களில் நம்பிக்கையை கட்டுவோம். துயரத்தில் இருப்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக மாறுவோம். நம் செயல்களால் இயேசுவை உலகிற்கு மீண்டும் பிறக்கச் செய்வோம். அப்போதுதான் போரினாலும் வெள்ளத்தினாலும் மீண்டும் மீண்டும் காயப்பட்ட எம் மண்ணில் உண்மையான கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் அருளும் ஆசீர்வாதமும் மலரும். கிறிஸ்து பிறந்தார். நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்த கிறிஸ்து நம்மிடையே வாழ்கின்றார். அன்பின் உருவமாக அவர் வாழ்கின்றார். இன்றைய இந்த சிந்தனையோடு இதைத்தான்
எமது பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ டிலெக்ஸிடே என்ற அப்போஸ்தலிக்க மடலினூடாக அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு விழா நிறைவோடு வாழுகின்றவர்களின் அமைதியின் விழா அல்ல. இது ஒரு புரட்சிகர புதிய சமூக வாழ்வுக்கான ஒரு அழைப்பு என்கின்றார். தீவன தொட்டியில் பிறந்த இயேசுவின் அழைப்பு எதுவெனில், ஏழைகள் பால் அன்பு, இடம்பெயர்ந்தோர் பால் கரிசனை, துன்ப துயரத்திலும் நீதியின் பால் அடக்கப்படுவோர் பாலும் அக்கறை, இவர்கள் பால் எமது மகிழ்வும் ஆரவாரங்களும் ஆராதனைகளும் சாட்சிய வாழ்வாக மாற வேண்டும் என்று பரிசுத்த தந்தை எம்மை ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். ஆணவத்தாலும் மனித பலத்தாலும் பாதுகாக்கப்படுகின்ற இந்த உலகு ஆண்டவருக்கு அடிமையாக வேண்டும் என்ற அழைப்பு எங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியாக விடுக்கப்படுகின்றது. தனிமையிலும் சக்தி இழந்தவர்களுக்கும் இயேசு பலமாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் தீவன தொட்டி நித்திய வாழ்வளிக்கும் தீர்ப்பின் நீதிமன்ற தொட்டியாக மாற வேண்டும். ஏழைகளை பற்றி பரிசுத்த தந்தை தனது அப்போஸ்தலிக்க மடலில் கூறும்போது கூறுகின்றார், ஏழைகள் இல்லாதவர்கள் மட்டுமல்ல, நாம் பகிர்வதை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள்தான் நற்செய்தியை தாங்கி செல்பவர்கள், நற்செய்தியை பறைசாற்றுபவர்கள். அவர்களின் துன்பகரமான அனுபவம் ஒரு புரிந்து கொள்ள முடியாத புதுமையான இறை ஞானம் என்கின்றார். பிரியமானவர்களே, மூவரசர்கள் கொணர்ந்த பரிசில்கள் இந்த திருக்குடும்பத்தின் ஏழ்மையை போக்கிய தெய்வீக செல்வமாக இருக்கின்றது. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எம்மை ஒரு அடிப்படை மனமாற்றத்திற்கு அழைக்கட்டும். ஆண்டவரில் அடிமையாகும் போதுதான் மனமாற்றம் சாத்தியமாகும். அன்பானவர்களே, எமது பக்தி முயற்சிகள் எல்லாம் செயல்களாக மாறட்டும். இந்த திருக்குடும்பம் தேடிய தங்குமிடம், செய்த திருப்பயணம், எமது விசுவாச சத்தியமாக இந்த ஜூபிலி ஆண்டின் பயண பலன்களாகவும் நற்செய்தி அறிவிப்பாகவும் மிளிரட்டும். அரசியல் பலன்களை அல்ல, ஆன்மீக மீட்பை தேடுவோம். உலக நாட்டங்களை அல்ல, மறுவாழ்வை தேடுவோம். ஏழைகளோடும் பல்வேறு காரணிகளாலும் துன்பப்படுவோரோடும் நீதியின் பால் நசுக்கப்படுவோரோடும் இணைந்து நற்செய்தி போதிப்பவர்களாகவும் இறை தூது பணியின் பணியாளர்களாகவும் வாழுவோம். கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களும் இறை ஆசீரும் என்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். உன்னதமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்னே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு
பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர்களே, ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் மீட்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இடையர்களை பார்த்து வானதூதர் கூறிய வார்த்தை, மகிழ்ச்சியூட்டும் செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தியை அறிவிக்கின்றார் வானதூதரோடாக. நாங்கள் ஆண்டவரோடு இருக்கின்ற போது மட்டும்தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக இருக்க முடியும். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைய நாளிலே நாங்களும் ஆண்டவரோடு விண்ணகத்திலே பிறக்க வேண்டும் என்று எங்களுடைய மண்ணக வாழ்க்கையிலே ஆண்டவரோடு வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான தேவைகள் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய உன்னதமான பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் அனைவரையும் இந்த இடர்கள் சவால்கள் மிகுந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் நற்செய்தியின் தூதுவர்களாக திகழவும், இயேசுவின் பிறப்பு செய்தியை தியாகத்தோடு பறைசாற்றவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நூற்றாகிய இறைவா, அண்மையில் ஏற்பட்ட புயலினாலும் வெள்ளத்தினாலும் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஏங்கி தவிக்கும் எம் உறவுகளை உம் பாதம் தருகின்றோம். ஏழ்மையில் பிறந்த பாலன் இயேசு இன்று துன்பப்படும் இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஆறுதலையும் புதிய வாழ்வு குறித்த நம்பிக்கையையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே இறைவா, பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு பணியாற்றும் மீட்பு குழுவினர், தன்னார்வ மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் உடலுள ஆன்மீக நலத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தருளும். மனிதாபிமானத்துடன் உதவும் கரங்கள் பெருகவும், அரசு மற்றும் தன்னார்வ தொண்டுகள் உரியவர்களுக்கு சென்றடையவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உறைவிடமே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கேற்கும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம்.
நாங்கள் இனிவரும் காலங்களில் இயற்கையை பாதுகாக்கவும் துன்பப்படும் வேளையில் அயலவர்களுக்கு துணையாக நிற்கவும் பிறந்திருக்கும் கிறிஸ்துவின் அமைதி எம் இதயங்களில் குடிகொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக கண்களை மூடியவாறு நவீனத்துவம் அடைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற வேளையிலே வெவ்வேறு வேதனைகள், சோதனைகள், இயலாத தன்மைகள், தடைகள், சவால்கள் என்று வாழ்வில் எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். ஆண்டவருடைய உன்னதமான அன்பிலே இருந்து எங்களுடைய வாழ்க்கையை பிரித்தெடுப்பதற்கு இந்த வேளையிலே வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து விதமான ஏக்கங்கள், உள்ளார்ந்த உணர்வுகள், உடல் ரீதியான உணர்வுகள் அனைத்தையும் ஆண்டவருடைய பலிப்பீடத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவரோடு ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊடாக மன்றாடுகின்றோம். ஆமீன். தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. குடிலே மாளிகையாய் மானிட மீட்பே மனு உருவாய், மண்ணில் வந்தாய் மகிழ்வை தந்தாய், என்னை தருகின்றேன், காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய், என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா.
மழலையாய் மாமரி மடியில் குழந்தையாய் மானுட மனதில் மழலையாய் உறவாய் வந்தார் உவகை தந்தார் உலகம் மகிழ உண்மை தழைக்க என்னை தருகின்றே ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் இன்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா மாடடை குடிலே மாளிகையாய் மானிட மீட்பே மனு உருவாய் மசாரிகா மகாமபா மாடடை குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனவுருவாய் மண்ணில் வந்தாய் மகிழ்வை தந்தாய் உள்ளம் மகிழ உறவு பெருக என்னை தருகின்றே ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா சகசமப மபனிசா மாமரி மடியில் குழந்தையாய் மானிட மனதில் மழலையாய் மாமரி மடியில் குழந்தையாய் மானுட மனதில் மழலையாய் உறவாய் வந்தாய் உவகை தந்தாய் உலகம் மகிழ உண்மை தழைக்க என்னை தருகின்றே ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக
கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், ஆட்சி செலுத்துவோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக.
அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறும் ஆள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கனியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித யோசேவாஸ், எமது பங்கின் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருடைய உடன் இருப்பை உணர்ந்தவர்களாக என்றும் எங்களோடு வாசம் செய்கின்ற கடவுள் தாமே எங்களுக்கு கற்பித்து தந்த செபத்தில் உருக்கமாக கையெடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிருள்ள இறைமகன் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பாலகன் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின்
இறைவனின் செம்மறியே தம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே தம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ள இருக்கின்ற உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் ஒரு பொழுதும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒரு பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லியருளும். எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளவிருக்கின்ற உம்முடைய திருவுணவு எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை நிலை வாழ்வளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம்.
நல்வின் நான் என்றும் நிலைக இந்த உறவா இறையரசை காக்க ஒளியாக உறவாக நீ என்னில் வா. இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரில் இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரில் இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். விண்ணக விடையரே
பாடல் பாடும் இந்த இதயமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. அவரின் கரங்கள் எனது வாழ்வில் என்றும் இணையுமே, அவரின் கரங்கள் எனது வாழ்வில் என்றும் இணையுமே. அகமகிழ்ந்து அவரை போற்றி நிதமும் பாடுவேன், அகமகிழ்ந்து அவரை போற்றி நிலமும் பாடுவேன். நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி இறைவா, நன்றி தலைவா, கோடி நன்றி பாடல் பாடும் இந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. எனது ஆற்றல் அருளுமான உம்மை வாழ்த்துவேன், எனது மீட்பும் மகிழ்வுமான உம்மை புகழுவேன். எனது ஆற்றல் அருளுமான உம்மை வாழ்த்துவேன், எனது மீட்பும் மகிழ்வுமான உம்மை புகழுவேன். எனது வளமை வாழ்வுமான உம்மை போற்றுவேன், எனது வளமை வாழ்வுமான உம்மை போற்றுவேன். எனது வலிமை துணிவுமான உம்மை பாடுவேன். எனது வலிமை துணிவுமான உம்மை பாடுவேன். நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி இறைவா, நன்றி தலைவா, கோடி நன்றி பாடல் பாடும் இந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. கண்ணிமைகள் போல என்னை காத்து மகிழ்கின்றேன், கருணை கொண்ட விழிகளாலே இரக்கம் பொழிகின்றேன். கண்ணிமைகள் போல என்னை காத்து வருகின்றேன், கருணை கொண்ட விழிகளாலே இரக்கம் பொழிகின்றேன். அள்ள அள்ள குறையாத அன்பை தருகின்றேன், அல்ல அல்ல குறையாத அன்பை தருகின்றேன். அன்னைக்கும் மேலான பாசம் பொழிகின்றேன். அன்னைக்கும் மேலாக பாசம் பொழிகின்றேன். நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி இறைவா, நன்றி தலைவா, கோடி நன்றி பாடல் பாடும் இந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. கோடி நன்றி பாடல் பாடும் இந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். யோவான் 1:14. நன்றி கூறி செபிப்போம். ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற தலை வணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால்
புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டு அர்ச்சித்து வழி நடத்துவாராக. நமது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில நிமிடங்கள் அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்து இன்று 2025 வருடங்கள் நிறைவடைகின்றது. எனவே சிறப்பான விதத்திலே அந்த கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவும் ஆண்டவர் இயேசுவின் 2025 வருடங்கள் பிறப்பின் ஜூபிலி என்ற விழாவையும் இன்றைய நாளிலே நாங்கள் ஒன்றாக கொண்டாடி இருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே எங்களுடைய ஆயர் சார்பிலும் இங்கிருக்கின்ற அனைத்து குருக்கள் துறவிகள் சார்பிலும் மகிழ்ச்சி நிறைந்த நத்தார் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். விசேட விதமாக இந்த வருடம் நாங்கள் வழமையாக கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் விழாவை கடந்து இன்னும் ஆழமான அர்த்தத்தோடு கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இலங்கை நாடும் இன்னும் விசேடமாக எம்முடைய மறை மாவட்டமும் மிகவும் மோசமான விதத்திலே பாதிக்கப்பட்ட வேளையிலும் கூட ஆண்டவருடைய பிறப்பு விழா இன்னும் ஆழமான அர்த்தத்தை நமக்கு தருகின்றது. எனவே அந்த பிறப்பு விழாவின் செய்தி, நம்பிக்கையோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற இம்மானுவேல் என்கின்ற உண்மையான சொல்லினுடைய வார்த்தையினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. அந்த நம்பிக்கையிலே இந்த கிறிஸ்மஸ் விழா இன்னும் மகிழ்ச்சியோடு பயணிக்க எம்மை அழைத்து நிற்கின்றது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு செய்தி நல்ல செய்தியாக, ஒளியின் செய்தியாக, மீட்பின் செய்தியாக, நம்பிக்கையின் செய்தியாக இருப்பதாக. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதைப் போல நாளை காலையிலே திருப்பலிகள் வழமை போன்று 6 மணிக்கு மன்னார் பேராலயத்திலும் அதே வேளையில் பூண்டி மாத ஆலயத்திலும் இடம்பெறும். 7:30 மணிக்கு புனித மரியன்னை ஆலயத்திலும் ஜிம் பிரவுன் நகர் ஆலயத்திலும் குருசு கோவிலிலும் திருப்பலிகள் இடம்பெறும். கலந்து கொள்ளாத அனைவரையும் இந்த திருப்பலிகளிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நத்தார் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே எம்முடைய இந்த திருப்பலியை நேரலையாக கொடுத்த எம்முடைய மறை மாவட்ட கலையருவி இயக்குனர் அவரோடு சேர்ந்த பணியாளர்களுக்கும், இன்னும் விசேடமாக கொழும்பில் இருந்து வருகை தந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற சூரியனெஃபம் நேரலையாக கொடுக்கின்ற அந்த குழுவினருக்கும் எம்முடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அவர்களோடு சேர்ந்து இன்றைய நாள் முழுவதும் எம்மோடு இருந்து நிறைந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், சிறப்பாக அனைத்து பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கும் எம்முடைய நன்றிகள். ஆண்டவர் தாமே
எம்மோடு இருந்து எம்மை வழி நடத்துவாராக. God bless you. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. உன்னத கீதம் பாட ஆலய மணிகள் முழங்க தேவபாலன் இயேசு மண்ணில் நமக்காய் பிறந்தார். உன்னத கீதம் பாட ஆலய மணிகள் முழங்க தேவபாலன் இயேசு மண்ணில் நமக்காய் பிறந்தார். மகிழ்வோம் புகழ்வோம் இணைந்து கூடி நடனமாடி ஆர்ப்பரிப்போமே. மகிழ்வோம் புகழ்வோம் இணைந்து கூடி நடனமாடி ஆர்ப்பரிப்போமே. உன்னத கீதம் பாட ஆலய மணிகள் முழங்க தேவபாலன் இயேசு மண்ணில் நமக்காய் பிறந்தார். பரம பச ச சகரி சரி ரிக பரி க பமகரி சரி ரி சனி தப. தோன்றவே விமலனாய் உதித்தாரே மண்ணில் அமைதியோங்கவே மரியிடம் பிறந்தாரே.
வடிவமாய்